ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணுறப்ப பக்கத்தில் இருந்த வீட்டில் சஞ்சீவ் அவர்கள் வீட்டு முன்னாடி திமுக தொண்டர்கள் நின்றுட்டு சஞ்சீவ் அவர்களை ஆபாசமாக திட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் அதனால சஞ்சீவ் அவர்கள் அவங்கள வீடியோ எடுத்தாரு. அந்த வீடியோ எடுத்ததுக்கும் அவரை செம்மையாக திட்டினாங்க. கைது பண்ணது உதயநிதி ஸ்டாலினை அண்ட் அவர் பேசுனது விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசுனதுனால தான் கேஸ் போட்டாங்க. இதுக்கு சஞ்சீவ் அவர்களை ஏன் திட்டணும்? சஞ்சீவ் அவர்களை ஆபாசமாக திட்ட வேண்டிய வேலை அங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு சஞ்சீவ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நெட்டிசன்கள் இருந்தாங்க. கண்டிப்பா சஞ்சீவ் அவர்கள் அதை பத்தி ரிவீல் பண்ணியிருக்காரு. நான் செவனேன்னு வீட்டில் தான் இருந்தேன், பட் என் வீட்டு வாசல்ல நின்றுட்டு திமுக தொண்டர்கள் என்ன ஆபாசமா திட்டுறாங்க, எதுக்குன்னு கேட்டா உன் நண்பன் தானே கேஸ் போட்டது அப்படின்றாங்க. இவர் பேசுன தப்பான பேச்சு அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்படியே இருந்தாலும் என்ன எதுக்கு ஆபாசமா திட்டணும்? நான் அதனாலதான் வீடியோ எடுத்தேன். அண்ட் அந்த வீடியோல அவங்க என்னென்ன திட்டினாங்கன்னு இருந்தது. என்ன ரொம்ப கேவலமா திட்டினாங்க. இருந்தாலும் என்னால அங்க ரியாக்ட் பண்ண முடியல. நான் ரியாக்ட் பண்ணனா எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாம போயிடும். அதனாலதான் நான் ரியாக்ட் பண்ணல, பட் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆதாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பரான சஞ்சீவ் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா அப்படின்னு சஞ்சீவ் அவர்களோட நிலைமையை பத்தி சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சீவ் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இன்னமும் ஜாயின் பண்ணல. பட் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. விஜய் அவர்கள் கட்சியில அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கும் ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கும். ஆனா அவர் கட்சியில ஏன் ஜாயின் பண்ணல, விஜய் கூட கட்சியில நிக்காம ஏன் இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சீக்கிரமே அவர் கட்சியில ஜாயின் பண்ணணும், விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பனா இவருக்கும் ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.